அதற்கு பிறகு கணவனோ மனைவியோ ஆகும் நிலை வருகிறது. உடனே பழைய உணர்ச்சிகள் பறக்கின்றன. புதிய அன்பு உணர்ச்சிகள் தீவிரமடைகின்றன. ஒரு விண்மீன் தோன்றுகிறது, பிறகு இன்னும் பெரிய ஒன்று தோன்றுகிறது, அதன் பிறகு அதைவிட பெரியது ஒன்று தோன்றுகிறது. இறுதியில் சூரியன் தோன்றியதும் சிறு ஒளிகள் அனைத்தும் மறைகின்றன. அந்த சூரியனே கடவுள், விண்மீன்களே சிறிய அன்புகள். அந்த இறை ஒளி மனிதன் மீது படும்போது ஒருவன் எமர்சன் கூறுவது போல் இறைப்பித்தன் ஆகிறான். இறுதியில் கடவுளாக மாறுகிறான். அந்த அன்பு கடலில் எல்லாம் கரைந்து விடுகின்றன. சாதாரண அன்பு என்பது வெறும் மிருக கவர்ச்சிதான். இல்லையேல் அதில் ஏன் ஆண் பெண் வேறுபாடு இருக்க வேண்டும்? ஒருவன் ஒரு உருவத்தின் திருமுன்னர் மண்டையிட்டு தொழுதால் அது கொடுமையான உருவ வழிபாடு. மனைவி அல்லது கணவன் முன்னால் முழங்காலிட்டால் அது சிறந்தது, போற்றத்தக்கது. அதில் எவ்வித தவறும் இல்லையாம். இந்த சிறு சிறு ஆசைகளை நாம் கடந்தாக வேண்டும். முதலில் நம்மை நாம் தயாராக்கிக் கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோமோ அதை பொறுத்தே அன்பை பற்றிய நமது கருத்தும் அமையும். இந்த உலக வாழ்க்கையையே நமது நோக்கமாகவும் முடிவாகவும் கொண்டால் அது மிருகத்தனமானது, தரம் தாழ்ந்தது. அந்த எண்ணத்துடன் வாழ்க்கையை தொடங்குபவன் தன்னைத்தானே சீரழித்துக் கொள்கிறான். அதிலிருந்து அவனால் உயரே செல்ல முடியாது. எல்லாவற்றிற்கும் பின்னால் நிற்கும் ஒளியை அவனால் காண முடியாது. அவன் எப்போதும் புலனின்பங்களுக்கு அடிமையாகவே கிடப்பான். ஓரிரு கவள உணவிற்கு வேண்டிய பணத்திற்காக போராடி கொண்டிருப்பான். இத்தகைய வாழ்வு வாழ்வதை விட சாவதே மேல். நீங்கள் உலகின் அடிமைகள், புலன்களின் அடிமைகள். உங்களை விழிப்புணர்த்துங்கள். இத்தகைய புலன் வாழ்வை விட உயர்ந்த ஒன்று உள்ளது. இந்த மனிதன், இந்த எல்லையற்ற ஆன்மா வெறும் கண், மூக்கு, காது என்ற புலன்களுக்கு அடிமையாக கிடக்கத்தான் பிறந்தான் என்று நினைக்கிறீர்களா? எல்லையற்ற எங்கும் நிறைந்த ஒரு ஆன்மா அனைத்திற்கும் பின்னால் உள்ளது. அது எதை வேண்டுமானாலும் செய்ய வல்லது, எல்லா பந்தங்களையும் அகற்ற வல்லது. அந்த ஆன்மாதான் நாம். அந்த ஆன்ம சக்தியை நாம் அன்பினால் தான் அடைகிறோம். இதுதான் லட்சியம். இது நன்றாக நினைவில் இருக்கட்டும். நாளையே இதை நாம் அடைந்து விட முடியாது. அடைந்து விட்டோம் என்று கற்பனை வேண்டுமானால் செய்து கொள்ளலாம். ஆனால் அது வெறும் கற்பனை தான். உண்மை வெகு தொலைவில் உள்ளது. மனிதன் எந்த நிலையில் இருக்கிறானோ அதனை ஏற்றுக்கொண்டு முடியுமானால் அங்கிருந்து அவன் முன்னேற உதவ வேண்டும். அவன் உலகாயுதத்தில் ஊன்றி நிற்கிறான். நீங்களும் நானும் எல்லோரும் உலகாயுதவாதிகளே. இறைவன், ஆன்மா என்றெல்லாம் நாம் பேசுவது நல்லதுதான். ஆனால் அவை சமுதாயத்தில் பயன்படுத்தப்படும் சில சொற்கள் மட்டுமே. கிளிப்பிள்ளைகள் போல் அவற்றை கேட்டு பேசுகிறோம். எனவே இப்போது நாம் உலகாயுதவாதிகளே என்பதை ஒப்புக்கொண்டு தேவைப்படுமானால் ஜடப்பொருளின் துணையை ஏற்றுக்கொண்டு படிப்படியாக செல்வோம். உண்மையான ஆன்மீகவாதிகளாக திகழும் வரை, நாம் ஆன்மா என்பதை உணரும் வரை, அந்த ஆன்மாவை புரிந்து கொள்ளும் வரை, எல்லையற்றது என்று கூறும் உலகம் என்பது உண்மையில் அதன் பின்னால் நிற்கும் அந்த ஆன்மாவின் தூலமான புறத்தோற்றம் மட்டுமே என்பதை உணரும் வரை முயன்று கொண்டே செல்வோம். அதைவிட வேறு சிலவும் தேவைப்படுகின்றன. இயேசுநாதரின் மலை பிரசங்கத்தில் பின்வருவதை நாம் படிக்கிறோம். கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆனால் யார் தேடுகிறார்கள், யார் விரும்புகிறார்கள்? அதுதான் பிரச்சனை. கடவுளை அறிந்துள்ளதாக நாம் எல்லோரும் சொல்கிறோம். கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்க ஒருவன் ஒரு பெரிய நூல் எழுதுகிறான். இருக்கிறார் என்பதை நிரூபிக்க இன்னொருவன் இன்னொரு நூல் எழுதுகிறான். தன் வாழ்க்கை முழுவதும் இறைவன் இருப்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டுவது தன் கடமை என்று நினைக்கிறான் ஒருவன். இன்னொருவனோ அவர் இல்லை என்று நிரூபிப்பது தன் கடமை என எண்ணுகிறான். எனவே கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்து திரிகிறான் அவன். கடவுள் உண்டு என்றோ இல்லை என்றோ நிரூபிக்க நூல்களை எழுதி தள்ளுவதால் என்ன பயன்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி
பெரும்பாலானோர் கவலைப்படுவதே இல்லையே. இங்குள்ள மக்களுள் பெரும்பாலானோர் காலையில் எழுந்ததும் சிற்றுண்டி அருந்த செல்கின்றனர். அதை உண்ணவோ உடை அணிந்து கொள்ளவோ கடவுள் வந்து உதவி செய்வதில்லை. பின்னர் வேலைக்கு சென்று நாள் முழுவதும் உழைத்து பணம் சம்பாதிக்கிறார். அதை ஒரு வங்கியில் கட்டிவிட்டு வீடு திரும்புகிறார். இரவில் சாப்பிடுகிறார். பிறகு உறங்க செல்கிறார். கடவுளை பற்றியே சிந்திக்காமல் ஒரு எந்திரம் போல் செயல்படுகிறார். அப்படி ஒருவர் தேவை என்றும் அவன் உணர்வதில்லை. பின்பு ஒரு நாள் மரணம் வா என்று அழைக்கிறது. அப்போது சிறிது காத்திரு, எனக்கு இன்னும் சிறிது காலம் தேவை, என் மகன் இன்னும் சற்று பெரியவனாகட்டும் என்கிறார். ஆனால் மரணமோ உடனே வா என்று கூவுகிறது. இப்படியே எல்லாம் போய்கொண்டிருக்கின்றன. பாவம், மனிதனும் இப்படியே வாழ்கிறார். அவனுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? இறைவனே அனைத்திலும் மிக மேலானவன் என்று அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒருவேளை அவன் முற்பிறவியில் ஒரு பன்றியாக இருந்து இப்போது சற்று உயர்ந்து மனிதனாக பிறந்திருக்கக்கூடும். ஆனால் இத்தகையோர் மட்டுமே உலகில் இருக்கிறார்கள் என்று இல்லை. சிறிது விழிப்புணர்வு பெற்ற சிலரும் இருக்கவே செய்கிறார்கள். துன்பம் வருகிறது, நாம் மிகவும் நேசிக்கின்ற ஒருவர் இறக்கிறார். எதை பெறுவதற்காக நம் ஆற்றல் அனைத்தையும் செலவிட்டோமோ, எதற்காக உலகனைத்தையும் வஞ்சித்தோமோ, உலகனைத்தையும் என்றல்ல, சொந்த சகோதரனை கூட வஞ்சிக்க துணிந்தோமோ, எத்தனையோ கொடிய இன்னல்களையும் அவருக்கு இழைக்க துணிந்தோமோ, அது திடீரென்று மறைந்து விடுகிறது. நம்மீது பேரிடி விழுந்தது போல் ஆகிறது. அப்போது நம் இதய ஆழத்திலிருந்து ஒரு குரல் எழுகிறது. இதற்கு பின் என்ன என்று அது கேட்கிறது. எந்த மகனுக்காக தானும் பட்டினி கிடந்து பிறரையும் ஏமாற்றி வந்தானோ, அந்த மகன் ஒருவேளை இறந்து விடுகிறான். அந்த பேரிடியால் அவன் விழிப்புணர்வு பெறுகிறான். எந்த மனைவியை அடைய அவன் வெறிபிடித்த காளையைப் போல் எல்லோரிடமும் முட்டி மோதி போனானோ, யாருக்காக புது ஆடைகளும் நகைகளும் வாங்க பணம் சேர்த்து வைத்தானோ, அவள் ஒரு நாள் திடீரென்று இறந்து போகிறாள். பிறகு என்ன? சில வேளைகளில் மரணம் வருகிறது. அது எந்தவித அதிர்ச்சியையும் தராமலே போகிறது. ஆனால் மிகவும் அரிதாகவே அவ்வாறு நிகழ்கிறது. நம் பொருள் கைவிட்டு நழுவும் போது நம்முள் பெரும்பாலானோர் இனி என்ன என்று பதறி ஓலமிடுகிறோம். நாம் புலன்களை எப்படி பற்றிக் கொள்கிறோம்? இதனால் தான் துன்பப்படுகிறோம். ஆற்றில் மூழ்கும் ஒருவன் பிடித்துக் கொள்ள வேறு ஒன்றும் கிடைக்காத போது ஒரு துரும்பை பற்றி கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயல்கிறார். சாதாரணமாக மனிதனும் இவ்வாறே தனக்கு எதிரில் முதலில் எது கிடைக்கிறதோ அதை பற்றிக் கொள்கிறார். அது காப்பாற்றாத போது யாராவது தனக்கு உதவி புரிய வேண்டுமென கெஞ்சுகிறார். எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்த பிறகுதான் உயர் விஷயங்களை பற்றி நினைக்கிறார். இந்த பக்தி தான் ஆன்மீகம். ஆனால் இது பெரும்பான்மையோருக்கு உரியதல்ல. அது முடியாத காரியம். முழங்கால் இடுவதும் எழுவதும் அமர்வதும் பெரும்பாலானோருக்கு தக்கனவாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீகம் என்பது ஒரு சிலருக்கே. ஒவ்வொரு நாட்டிலும் ஏதோ ஒரு சிலரே ஆன்மீகவாதிகளாக இருக்க முடியும். பிறரால் முடியாது. அவர்கள் விழிப்புணர்வு பெறாதவர்களாக இருப்பதுதான் அதற்கு காரணம். அதை அவர்கள் விரும்புவதும் இல்லை. முதலில் தேவையானது இறை நாட்டம். ஆனால் பொதுவாக நாம் கடவுளை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாடுகிறோம். ஏனெனில் நமது சாதாரண தேவைகளை புற உலகம்தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. நமது தேவைகள் புற உலகை தாண்டி செல்லும் போதுதான் உள்ளே இருந்து, அதாவது இறைவனிடமிருந்து நாம் உதவியை எதிர்பார்க்கிறோம். நமது தேவைகள் இந்த பிரபஞ்சத்தின் குறுகிய வட்டத்திற்குள் இருக்கும் வரையில் கடவுளின் தேவை நமக்கு இருப்பதில்லை. இந்த உலகில் உள்ளவற்றை அனுபவித்து